ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challengeோட டே 13. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட என்ன விஷயம்னா ஹெல்த் எப்படிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் இருக்குங்க. அந்த அளவுக்கு சரியெல்லாம் ஆகல. பாடி பெயின் ரொம்ப இருக்குங்க. அப்புறம் நேத்து வேற பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிஸியாவே இருந்துட்டோமா, இந்த முடியாம இருந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்போ நேத்து கொஞ்சம் அப்படியே அடுத்தடுத்த ஆட்கள் வர ராக்கி கேட்டா அப்படி இருந்தோமா, அப்போ கொஞ்சம் டயர்ட் ஆகும் இல்லையா, அது மேற்கொண்டு ஏதோ ஒரு பாடி பெயின், ஒரு டயர்ட்னஸாவே இருக்கேன். அப்படியே ஒரு இது மாதிரியாவே இன்னைக்கு ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தது. ஸோ அதான். ஸோ ஆனா ஃபீவர் இல்லை, எல்லாருக்குமே வந்து ஃபீவர் இதுவாயிடுச்சு. இந்த இருமல் இது மட்டும்தான் இது வந்து இருக்குது. ஆனா அதுக்கு எல்லா மெடிசனுமே சாப்பிட்டாச்சு. நாங்க கஷாயம் எல்லாமே குடிக்க தான் செய்யறோம். ஆனா அது வந்துச்சுன்னா அது வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணும்ன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருக்குது. ஸோ அதுதான். ஸோ எல்லாரும் கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 10 இல்லையா, இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பொண்ணுக்கு சாருன்னு நினைக்கிறேன், சாரு அவங்களுக்கு வந்து பர்த்டே. அவங்க காலேஜ் படிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டியர். நீங்க வந்து என்ன படிக்கிறீங்களோ அதுல மேலும் மேலும் நல்லபடியா வரணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சங்கீதா சிஸ்டருக்கு 30வது பிறந்த நாள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சங்கீதா சிஸ்டர். நீங்களுமே ரொம்ப சந்தோஷமா நீண்ட ஆயுளுடன் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ மறக்காம வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க, சரிங்களா? அதான். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அவல் வந்து சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவல் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். ஃபைபர் வந்து இருக்குது. ஏன்னா அரிசி வந்து நிறைய பாலிஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிட்றோம், அவல் அப்படி கிடையாது. இன்னொன்னு சிகப்பவல் இன்னுமே உங்களுக்கு மோர் ஃபைபரை வந்து கொடுக்கும். ஸோ இன்னுமே நல்லது. சிகப்பவல் இங்க எனக்கு கிடைக்காத காரணத்தினால நான் வெள்ளை அவல் யூஸ் பண்றேன், அதுலயுமே ஃபைபர் இருக்கு, சரிங்களா? ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணி சாப்பிடுங்க. இது ஒரு உப்புமா மாதிரி பண்ணல, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலாம், சோயா சங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி, சரிங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நீங்க டயர்டா தான் இருக்கீங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க சிஸ்டர். நான் வந்து வீடியோஸ் எடுத்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்றேன். என்னோட சூழ்நிலையில யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே வந்து படுத்த படுக்கையா கடந்துக்கிட்டு அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ எதுவுமே நம்ம கொண்டு வர்றது தானே, என்ன பண்றது? கொஞ்சம் அப்படியே நம்மளே வந்து நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்க்கணும், கொஞ்சம் ஆக்டிவா. ஹஸ்பண்ட் ஒர்க்கிங், மாமியார் ஒர்க்கிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு கடமை, ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கேத்தாப்புல நம்மளும் வந்து பார்க்கணும். நம்ம படுத்துட்டா என்ன ஆக முடியும்? ஸோ அந்த மாதிரிதான். ஆனா ரொம்ப வந்து இதுவா இருக்கு. அப்பப்ப போய் படுத்துக்க தான் செய்யறேன் நான், வேலைகள் முடிச்சுட்டு. அந்த மாதிரி தூங்க மாட்டேன், சும்மா படுத்துப்பேன். எனக்கு பகல்ல தூங்குறது பிடிக்காது, நல்லதும் கிடையாது அது. ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை பண்ணுங்கன்னு சசிகலா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அது வந்து நம்ம பண்ணதே கிடையாதா, அதனாலதான் எனக்கு வந்து அது நல்லா வீட்டுல நல்லா பூஜை எல்லாமே பண்ணுவேன். அதெல்லாமே நானாதான் செய்ய ஆரம்பிச்சேங்க. ஆனா அந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் பண்ணது இல்லை. ஸோ நம்ம ஒரு ஆள் தான் பண்ணணும்னு நினைச்சாலும் அதனாலதான் கொஞ்சம் அதுல வந்து வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடுறது கிடையாது. ஸோ இருந்தாலும் பார்ப்போம் அடுத்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல பார்க்கலாம் என் சிஸ்டர், சரிங்களா? ஸோ ஆனால் நிறைய பேருக்கு எல்லாருமே பண்றாங்க, பார்க்கும்போது அழகா இருக்குது. அதை அட்டன் பண்ணணும்லாம் ஆசையா இருக்கும். அதுவும் வாய்ப்பு கேட்டுனா பார்ப்போம், சரிங்களா சிஸ்டர்? அதுக்கப்புறம் கூழ் கிண்டும் போது ஆற வைக்கிறதுக்காக நம்ம வந்து மூடி வச்சிடறோம் இல்லையா, அதை ஆஃப் பண்ணி வச்சிடறோம்ல, அதுக்கப்புறம் ஆடை மாதிரி விழுந்துருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் குடிக்கும் போது. உண்மைதான்.
நீங்க வந்து கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி மேல வந்து ஊத்தி விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஆடை மாதிரி விழுகாது. சரிங்களா? அதான் வந்து நான் ஆல்ரெடி வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது மேல கொஞ்சம் தண்ணி ஊத்தி விட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை படியாது. சரிங்களா? நீங்க ஏன் பேசுறதே இல்லக்கா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. அப்படி நான் பேசாம இல்லவே இல்லையே, நீங்க கேக்குறதுக்குலாம் ரிப்ளை கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி சொன்னாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் சிஸ்டர். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லார்கிட்டையும் அப்படி எப்படி இருக்கணும் அதான் இருக்கேன். இப்ப என்னன்னா கொஞ்சம் ஆக்டிவா பேசாம ஒரு மாதிரியா இருக்கேன்ல, அது உடம்பு முடியல, அதனாலதான். மத்தபடி எல்லாம் உங்க கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரிப்ளை பண்றேன்னு எல்லாருக்குமே பண்றேன். ஏன் அப்படி சொன்னீங்கன்றது எனக்கு தெரியல. சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 1/2 kg பப்பாயா வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 1/2 kg பப்பாயா என்ன லஞ்சா சாப்பிட்டீங்கன்னா என்னன்னே புரியல. எப்பவுமே லஞ்ச் நம்ம ஏதோ சாப்பிட்றோம்னா சாப்பாட்டு கூட ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்காதீங்க. அது நம்மளோட டைஜஷனை இது பண்ணும், கொழுப்பு தங்க வச்சிரும், டைஜஷன் ஆகாது. சரிங்களா? ஃப்ரூட்ஸ் எப்பவுமே சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு அப்புறமாவது சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடாதீங்க, அது நல்லது கிடையாது. சரிங்களா? நீங்க எதுக்காக கேட்டீங்கன்னு எனக்கு புரியல. காலைல பிரேக்ஃபாஸ்ட் நீங்க பப்பாளி எடுத்துக்கோங்க, மதியம் லஞ்ச் டயத்துல கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மசாலா ஓட்ஸ் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம் சிஸ்டர். நம்மளுமே வீட்லயே நம்ம வந்து ஓட்ஸை வச்சு மசாலா ஓட்ஸ் மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த களி மாதிரி கிண்டி வச்சுட்டு நம்ம என்ன குழம்பு வச்சிருக்கோமோ அதை வந்து சாப்பிடும்போது நமக்கு ஈஸி கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அதுக்காக தான் மேக்சிமம் நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த ஸ்பெஷல் ரெசிபிஸா நம்ம பண்றது கிடையாதுன்னா, நிறைய ஒரு சில யூனிக் பண்ணுவேன். ஆனா ரொம்ப வந்து ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணு நமக்கு ஒண்ணுன்னு பண்ணணும்னு நினைச்சாலே நமக்கு அதை வந்து பிரேக் பண்ணிடுவோம். ஒரு 2 days ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் இரிட்டேட் ஆயிட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ நம்மளோட சேனலோட ஒரு இதுவே என்னன்னா இருக்கிறத சாப்பிட்டு நம்ம எப்படி குறைக்கலான்ற ஒரு இதுதான், ஃபேமிலியோட ஓரியன்டா. ஸோ அதுக்கு இடையில நம்ம டேஸ்டி எப்படி சாப்பிடலாம், அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய ரெசிபிஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்றோம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ராயலா இருக்க ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்காது. இப்போ தனியா நம்ம மட்டும் இருக்கோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கோம்னா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நம்ம எல்லாருமே ஃபேமிலி ஓரியன்டா குழந்தைங்களோட இருக்கவங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாவே இருக்காது. அப்புறம் இரிட்டேட் ஆயிட்டு ஒரு 2 நாள் கூட அந்த வெயிட் லாஸா வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் நம்மளோட இதை பிடிச்சி நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறதுக்கு காரணம். ஸோ அதனால நீங்க யாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்க. சரிங்களா? வெயிட் வந்து குறையல சிஸ்டர் நம்பர்ல, ஆனா எனக்கு வந்து இன்ச்சஸ்ல நல்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, அது வந்து நடக்கும். அதுதான் நான் எப்பவுமே சொல்றேன், வெயிட்ல வந்து கம்மியாகலன்னு கவலைப்படாதீங்க. நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா செய்யும் போது நமக்கு அதற்கான பலன் அங்க நடந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? நம்ம என்னன்னா மைண்டா நம்ம வந்து கரெக்டா அந்த வேலையை செய்யணும்ன்றதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். இட்லி வந்து வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாமான்னு ஒரு சிஸ்டர் கேக்குறாங்க. அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியலன்ட்டு 2 இட்லி நைட்டு நான் எடுத்துக்கிட்டதா காமிச்சேங்க. அதை வச்சுட்டு கேக்குறாங்க. நான் அதுலயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், இதுக்கு பதில நீங்க வந்து ஓட்ஸ் களி மாதிரி வச்சு கிண்டிக்கலாம், இல்லாட்டினா கோதுமை தோசை, மில்லட்ஸ் வகைகள்ல தோசை இட்லி இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம். அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். சரிங்களா? அது நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை பண்ணலாமான்னு அதே வீடியோ கீழே கேக்குறாங்க. அப்படி நம்ம வீடியோ பாக்குறாங்களா எனக்கு என்னன்னே சம்டைம் டவுட் ஆகுது, ஒன்னும் புரியல. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து நேற்று ரக்ஷாபந்தன் பத்தி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. சூப்பரா வந்து போயிருந்ததுங்க ரக்ஷாபந்தன். சம்டைம் வந்து பிளானே இல்லாம இருக்கும் இல்லையா, அப்படிதான் நேற்று ஒரு இது முதல் நாள் பிளான் பண்ணி தான் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்க வந்து வாங்கி வச்சோம், இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உடம்பு முடியல, உங்களுக்கே தெரியும், அந்த மைண்டே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. ஸோ சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிளானிங் இல்லாதப்போ ஒரு டக்குன்னு ஒரு பிளான்ல போறது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனா நடக்கும்ல, அந்த மாதிரிதான் நேற்று ராக்கி நல்லா இருந்தது. ஸோ இங்க உள்ள கல்ச்சர் தான் அது, நார்த் இந்தியன் கல்ச்சர். இருந்தாலுமே ஒரு பிரதர் பாண்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் வந்து ஒரு ஒரு மாதிரி சந்தோஷம் தாங்க அந்த மாதிரி ராக்கி கட்டுறது. இது எல்லாமே நல்லா இருந்தது.
சூப்பரா வந்து எல்லாருக்குமே ராக்கி கட்டி அவங்கள்ட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறது இதெல்லாமே வந்து ஒரு இதுவா இருந்தது. காலையில இருந்து இந்த வருடம் நம்ம வீட்டுல வந்து எல்லாருமே வந்து கட்டிட்டு போனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மள வந்து உரிமையா நினைச்சு பண்றது அது வந்து ஒரு ஸ்பெஷலு. ஸோ எப்படின்னா ஒரு 3 வருஷம் தொடர்ந்து கட்டிட்டாங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இவங்க வந்து பிரதர் சிஸ்டர் அந்த ஒரு பாண்ட் மாதிரிதான் இங்க வந்து உள்ளது. ஸோ அதனால எங்க இருந்தாலும் போய் கட்டுவாங்கங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஜேன்னு வந்து இருப்பாங்க. நல்லா இருக்கும். அது ஒரு ஃபெஸ்டிவலா பண்றாங்கல்ல, சூப்பரா இருக்கு இல்லையா? நல்லா இருந்தது. அதுதான். அதுக்கப்புறம் அது கட்டுறது எல்லாமே வந்து இருந்தது வீடியோ. ஸோ அதுவும் போடும். அப்போ அடுத்தடுத்து ஷார்ட்ஸ்ல போடல, இல்லை லாங் வீடியோல போட்டுட்டேன். அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். சரிங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிட்டேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் பிறந்த நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து சண்டேன்றனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஒரு 7 மணி போல தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணேன். 58.70 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்து குறைக்கிறது ஒரு ஹெல்த்தியான வேவாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் அவங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கணும் போல இருந்தது. இன்னைக்கு வந்து மழை இல்லை. நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சது இல்லை. இங்கே பாருங்களேன், இன்னைக்கு நல்லா காலையிலே வந்து எவ்வளோ பளபளன்னு வெயில் அடிக்குது பாருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்றதுக்காக பன்னீர் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து அப்படியே வந்து துருவுவோம்ல, கேரட் எல்லாம் துருவுறதுல அப்படியே துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இந்த பன்னீர் வச்சு புஜ்ஜி தான் வந்து பண்ண போறோம். புஜ்ஜினா பொரியல் மாதிரி. சரிங்களா? அதுதான் வந்து சொல்றது. ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பொடியா கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாவும் வந்து பொடியா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா நமக்கு அடி பிடிச்சிரும். ஸோ அதனால அது கூடவே தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன் இந்த தக்காளி. அதை நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொடமிளகா இருக்கு இல்லையா, அதையும் வந்து பொடியா கட் பண்ணி நான் வந்து சேர்த்திருக்கேன். நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கொடமிளகா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ஃபைபர் நிறைய இருக்கு இந்த கொடமிளகா. சரிங்களா? குடமிளகா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாங்க. நான் வந்து வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க சிக்கன் மசாலா அந்த மாதிரி வேணுனாலும் நல்லா வந்து சுட வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவணும்ல அந்த பன்னீர், அதையும் வந்து சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறோம். அவ்வளவுதான், சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடும். இதே மாதிரி நீங்க முட்டை வச்சு கூட செய்யலாம். சரிங்களா? நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு வந்து பிரெட் கூட சாண்ட்விச் மாதிரி பண்ணுறேன். சரிங்களா? பொடியா வந்து கொத்தமல்லி தழையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், சூப்பர் கலர்ஃபுல்லா வந்து பன்னீர் புர்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. செமையா இருக்குல்ல, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இது வந்து நம்ம சாப்பிடுற மீல்ஸ்ல ஒரு போர்ஷனாவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் பிரெட் பாருங்களேன், பாருங்க, காஃபி வந்து போட்டுக்கிட்டேன். பிரெட் நல்லா வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கோதுமையில செஞ்ச பிரெட். சரிங்களா? அதை வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பன்னீர் மசாலா, அதை வந்து எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், இந்த மாதிரி. ஸோ இதுக்கு மேல ஒரு பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி நம்ம வந்து மூடிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இது ஒண்ணு சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபீலிங்கா இருக்குங்க. ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். கண்டிப்பா பண்ணுங்க. நிறைய வந்து இந்த ஒன்னே கரெக்டா இருக்கும். நான் வந்து ஒன்று சாப்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டு வச்சு காஃபியோட வச்சு கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் 11 மணி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தானே வேலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்போதாங்க நான் இன்னைக்கு வந்து வாக்கிங் வந்து பண்றேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு இப்போதான் டைம் கிடைச்சது. ஸோ எப்படியாவது ஒரு மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணிருங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சரிங்களா? நல்லா உடம்பு அசைச்சு கையசைச்சு நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணியாச்சுங்க. இப்போதான் கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அப்பதாங்க இருக்குது. ஸோ பரவாயில்ல. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி அரிசியை வந்து களைஞ்சு ஊற வச்சிடலான்ட்டு அதை வந்து வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் வந்து பண்ண போறேங்க. ஸோ டயர்டா இருக்கு இல்லையா? ஸோ அதனால அதுக்கு இடையில வந்து தண்ணி நல்லா குடிச்சுக்கிறேங்க. நிறைய தண்ணி குடிங்க. உங்களோட உடம்புக்கு, ஸ்கின்னுக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கேப் விட்டு குடிங்க. சரிங்களா? ஒரே நேரத்துல தண்ணி குடிக்க முடியாது, வயிறு வலி வந்துடும். சரிங்களா? கேப் விட்டு குடிங்க. அதுக்கப்புறம் மிஷின்ல வந்து துணியை போடுறதுக்கு தான் வந்து மாடிக்கு வந்தேன். என் கையை பாருங்களேன், மந்திரவாதி மாதிரி எவ்வளவு பெரிய கயரா இருக்கு பாருங்க. ஸோ ஒரு 2-3 டேஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ராக்கி கட்டினதுதான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அரிசி உரிச்சு அதுக்கப்புறம் அதையும் வந்து
வந்து குக்கர்ல மாத்தி வச்சு விட்டுட்டேன் உலைய வந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஹஸ்பண்ட் வந்து இந்த குண்டு குண்டு கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சாரி இன்னைக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த குண்டு கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா 2 கத்திரிக்காய் இருந்தது. ஸோ அது வந்து நல்லா சுட்டு பிசைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் நான். நல்லா கத்திரிக்காய் ஒன்று சுட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்களேன். நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கத்திரிக்காவும் வந்து சுட்டு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எங்கிட்ட வந்து குக்கரும் வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா வெந்துருங்க. அந்த சுடுறதுலேயே சூப்பரா வந்துடும். இதெல்லாம் யார் சாப்பிட்டுருக்கீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க, ஏன்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறமா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காவை தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து பொடியா வந்து சாப் பண்ணி பாருங்களேன் இந்த அளவுக்கு. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி, தக்காளி வந்து பொடியா கட் பண்ணி, பச்சை மிளகாவும் பொடியா கட் பண்ணிட்டு, நம்ம கத்திரிக்காவையும் நல்லா பொடியா இது பண்ணி வச்சிருக்கோம்ல, அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க கொஞ்சம் வந்து தக்காளி புளிப்பு இல்லை அப்படின்னா நீங்க வந்து புளிப்பு கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதை கையாலே நல்லா பிசைஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். அப்புறம் ஒரு 5 முட்டையை வந்து வேக போட்டுருக்கேன் புரோட்டீனுக்காக. சரிங்களா? ஸோ இதுதான் நேற்று வச்ச சாம்பார் பேலன்ஸ் ஆயிடுச்சு, அந்த பச்சை மிளகாய் சாம்பார். ஸோ அதுதான் அதை நல்லா சூடு பண்ணி தான் வச்சிருக்கேன். சரிங்களா? எப்பயாவது இந்த மாதிரி மீதமாயிருங்க வேஸ்ட் ஆக முடியும், நல்லா கொதிக்க வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கல நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து சாதமும் சூப்பராக பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முட்டையும் வந்து வெந்துருச்சு. அப்புறம் முட்டையை வந்து தோல் உரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில முட்டை வந்து பார்த்தீங்கன்னா தோல் உரிக்கிறதுக்குள்ள உசுரை வாங்கிடுதுங்க. அப்புறம் உரிச்சிட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணிட்டு கொண்டு போய் வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து ரவை களி சாப்பிடலான்னு போல இருந்தது. ஸோ அதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். 1 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் ரவை போட்டு இந்த மாதிரி கிண்டினீங்கன்னா கூழ் மாதிரி இருக்கும். அப்படியே அடுப்புல வச்சு கிண்டிட்டே இருந்தோம்னா நல்லா இந்த மாதிரி வந்து களி மாதிரி வந்து வரும். அவ்வளவுதான், சூப்பரான ரவை களி ரெடி ஆயிடும். எல்லா குழம்புகளுடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. ரவை களி தான் சாப்பிடணுமான்னு கிடையாது, ராகி களி, கம்பு களி, இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். பால், அவிச்ச முட்டை, அப்புறம் இந்த கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்சது எல்லாமே வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா மதிய லஞ்ச் நானும் முடிச்சுட்டு மற்ற எல்லாருக்குமே வந்து கொடுத்தாச்சு. கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் போட்டா வேலை வந்து முடிடும். அதுக்கப்புறமா மிஷின்ல போட்ட துணி எல்லாமே எடுத்து காய போட்டு விட்டேன். இன்னைக்கு நல்ல வெயில் போல. நேற்றுலாம் ரக்ஷாபந்தனுக்கு வெளியில போக முடியாம எவ்வளவு மழை பெஞ்சிச்சு இன்னைக்கு பாருங்க. அப்புறம் ஈவினிங் டயத்துல காஃபி டீ போட்டு கொடுத்தேங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சி மாமாவும் ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிருந்தாங்க. ஸோ வரும்போது ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சரி ஹஸ்பண்ட் எனக்கு கட் பண்ணி தரேன்ட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் என்னோட டின்னருக்காக இவர்கள் 2 பேருக்கும் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாங்க இன்னைக்கு. ஸோ அதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. ரொம்ப முடியாகவும் என்னமோ மாதிரியா முடியாம விழுந்ததுக்கும் ரொம்ப கிறக்கமா இருக்க மாதிரி இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நைட் டின்னர் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போறேன். சரி ஹஸ்பண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன், பண்ணி கொடுத்துருந்தாங்க. பப்பாளி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கொய்யாக்காய், இதுதான் என்னோட டின்னர் இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்து சம்டைம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப லைட் அந்த எடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. சரிங்களா? ஸோ சூப்பரா வந்து நான் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டேன். அப்புறமா அவங்க எல்லாருக்குமே சாதம், கத்திரிக்காய் சுட்டு செஞ்சது இது எல்லாமே இருந்ததா. ஸோ அதை வச்சே வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு கையோடு இருந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி வேலையை முடிச்சாச்சு. எப்படா உட்காந்துக்கிட்டு எடிட்டாவது பண்ணலான்ற மாதிரி தாங்க இருந்தது. நிக்கிறதுக்கு இதெல்லாம் அலுப்பா ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன் நான் இன்னைக்கு. சரிங்களா? அங்கிட்டு வந்து 2 பேருக்கும் பஞ்சாயத்து வச்சுட்டு இருக்கேன், கவனுக்கும் தருணுக்கும். ஏதாவது ஒன்று நோண்டிட்டே இருப்பானுங்க. ஸோ அதான். ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு டேவன் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களுக்கு வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தா மிக்க மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.